திரௌபதி 2 படத்தை இயக்க வரக்கூடிய இயக்குனர் மோகன்ஜியோட படத்தால இன்னைக்கு பாடகி சின்மயி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2020 வெளிவந்த திரௌபதி படத்துல இருந்து ஆரம்பிப்போம். திரௌபதி முதல் பாகம் வெளிவரும் போதே பல விமர்சனங்களுக்கு உள்ளாகுச்சு. எங்களுக்கு மண்ணும் பொண்ணும் ஒண்ணுதான் அப்படின்ற வசனத்துல துவங்கி ஒரு சமுதாயத்தை தப்பா சித்தரிக்கிறாரு மோகன்ஜி அப்படின்ற வரைக்கும் அப்போல இருந்தே மோகன்ஜி நெட்டிசன்கள் மத்தியில விமர்சனங்களுக்கு அதிகமா உள்ளாகுவாரு. திரௌபதி முதல் பாகம் லட்சங்கள்ல தயாரிக்கப்பட்டு 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படம். அந்த பிளாக் பஸ்டர் வெற்றிக்கு அப்ப கிளம்பின பல சர்ச்சைகளும் பல விமர்சனங்களும் காரணம் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அப்படியே சர்ச்சைகளோடவே பயணிச்சுட்டு வந்து இன்னைக்கு திரௌபதி 2 படத்தை பெரிய வரலாற்று கதைக்களமா எடுத்திருக்காரு மோகன்ஜி. நேத்து திரௌபதி 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. எம்கோனே அப்படின்ற பாட்டை சின்மயி பாடியிருந்தாங்க ஜிப்ரானோட இசையில. பொதுவா ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறமா பிரஸ் மீட் வச்சதுக்கு அப்புறமா தான் விமர்சனங்கள் கிளம்பும். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருந்தே விமர்சனம் ஆரம்பிச்சிருச்சு. சின்மயி தமிழ் திரையுலகத்துல எண்ணற்ற பாடலை பாடியிருக்காங்க. சில வருஷமா அதிக சர்ச்சைக்கு உள்ளாகி பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் செய்யப்பட்டாங்க. ஆனாலும் சோசியல் மீடியால எந்த ஃபேன்ஸ் அவர்கிட்ட வாதாடினாலும் பதிலுக்கு ரிப்ளை கொடுத்து அவங்க பக்க நியாயத்தை வெளிப்படுத்துவாங்க. பெரும்பாலும் இந்த பெண்களுக்கு ஆதரவாகவும் பெண் சுதந்திரத்துக்கு ஆதரவாகவும் பல கருத்துக்களை தெரிவிப்பாங்க. மேலும் ஜாதி ஒழிப்பு சமூக நீதினு கூட பல கருத்தை பேசுவாங்க. இப்போ சமீபத்துல மோகன்ஜி இயக்கத்துல ஒரு பாடல் பாடியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்ததும் பல நெட்டிசன்ஸ் சின்மயி மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன அப்படின்னா, பெண் சுதந்திரம் ஜாதிக்கு எதிராகவும் ஆணாதிக்கத்துக்கு எதிராகவும் சோசியல் மீடியால மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா ஜாதிக்கு ஆதரவா பேசும் மோகன்ஜி படத்துல பாட்டு பாடியிருக்காங்க பாருங்க அப்படின்னு. மோகன்ஜியோட கருத்தியலும் சித்தாந்தமும் வேற மாதிரியான ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரோட படத்துல எப்படி பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்மயியோட எக்ஸ் பக்கத்துல கருத்தை பகிர்ந்துட்டு வந்தாங்க. உடனே சின்மயி அதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. எம்கோனே பாடலை பாடுனதுக்கு முதல்ல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜிப்ரான 18 வருஷமா தெரியும். இந்த எம்கோனே பாட்டை பாடுறதுக்கு ஜிப்ரானோட ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு. நானும் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போய் பாடுனேன். ஆனா இந்த பாட்டை பாடும்போது ஜிப்ரான் கூட அங்க இல்ல, அவங்க டீம் மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயக்குனர் தான், இந்த கருத்தியல் தான், இந்த சித்தாந்தத்தை தழுவின படம் தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயம் பாட்டு பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னு சின்மயி ட்வீட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பதிலளிக்கிற விதமா மோகன்ஜி ட்வீட் பண்ணிருக்காரு. என்னோட ஒர்க் பண்ற எந்த ஒரு தொழில்நுட்ப கலைஞரையும் நடிகரையும் டார்கெட் பண்ணாதீங்க. என்னோட கருத்தியலை பத்தியும் படைப்பை பத்தியும் என்கிட்ட உங்க கருத்தை பதிவு செய்யுங்க அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காரு மோகன்ஜி. இப்போ இந்த டைம்ல இதுதான் பேசு பொருளா மாறி இருக்கு. இப்போ சோசியல் மீடியால பல ரசிகர்களும் அவங்க கருத்தை பகிர்ந்துட்டு வராங்க. எந்த ஒரு இயக்குனர் என்ன கொள்கையோ சித்தாந்தமோ பேசட்டும், ஆனா ஒரு பாடகி தன்னோட தொழிலுக்கு நியாயமா இருந்தா போதும், இயக்குனரோட கருத்தியல் பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவன் மோகன்ஜி பேசக்கூடிய கருத்தியலுக்கு நேர் எதிராக கருத்தியலோட படம் பண்ணக்கூடிய ரஞ்சித் வெற்றிமாறன் கூட மோகன்ஜி என்ன ஐடியால வேணா படம் பண்ணட்டும், எல்லாருக்குமே எல்லா விதமான படம் எடுக்கிறதுக்கும் இங்க கருத்து சுதந்திரமும் படைப்பு சுதந்திரமும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க மட்டும் தான் படம் பண்ணணும், இவங்க படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா ஒன்னு புரியும். இங்க ஜாதி ஆதரவு மற்றும் சமூக படங்கள் எடுக்கிற பல இயக்குனர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஓப்பனா தான் யாருன்னு காட்டிக்காமலே தங்களோட கதையை சொல்லுவாங்க. ஆனா மோகன்ஜி மட்டும் பல இடத்துல தான் யாரு அப்படின்றத காட்டிக்கிறாரு. தான் இந்த கருத்தியல்ல தான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாரு. அதனால மோகன்ஜியோட படத்துல ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் கார்னர் பண்ணிட்டா, ஒரு முத்திரை குத்திட்டா, அதுக்கப்புறமா இவர் படத்துல ஒர்க் பண்றதுக்கு கூட பல தொழில்நுட்ப கலைஞர்கள் யோசிப்பாங்க. சோ உண்மையாவே சினிமால படைப்பு சுதந்திரம் மூலமா அதிகமா கார்னர் செய்யப்படுறது மோகன்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு சில ரசிகர்கள் ஆதரவும் தெரிவிச்சிட்டு வராங்க. உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.